ஹாய் குட்டீஸ். இதெல்லாம் ஒரு டேலண்டான்னு கேட்டவங்க முன்னாடி எப்படி கிளாரா சக்சஸ் ஆனா தெரியுமா? கிங் செபாஸ்டின் நடத்திட்டு வந்த ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல மக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. அந்த நாட்டுல ஒரு குட்டி வீட்ல கிளாரா அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட ஹாப்பியா இருந்தா. கிளாராவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அதுதான் பேக்கிங். எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் பேக்கிங்ல நியூ டிப்ஸ் யூஸ் பண்ணி தன்னை அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பா. அண்ட் அந்த வீட்ல அவளோட தங்கச்சி தான் பிக்கெஸ்ட் ஃபேன். அவ ஒவ்வொரு டைம் கேக் பண்ணும்போதும் ஒரு பிஞ்ச் ஹாப்பினஸ், 2 ஸ்பூன் லவ், 3 டிராப் இமேஜினேஷன்னு சொல்லிட்டே ஹாப்பியா ரெடி பண்ணுவா. அப்போ ஒரு நாள் ஒரு நியூ டிப்ஸ் யூஸ் பண்ணி கியூட் கப் கேக் ரெடி பண்ணி கொடுத்தா. வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு சிரிச்சாங்க. குக்கிங் எல்லாருக்கும் தான் வரும், இதுல என்ன ஸ்பெஷல்னு. அந்த வேர்ட்ஸ் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அவளோட டேலண்ட் மேல அவளுக்கே டவுட் வந்துச்சு. அப்போ அந்த நாள் நைட் அவளோட தங்கச்சி சொன்னா, உனக்கு இத பண்றப்போ ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அது போதும். நம்ம ஹாப்பினஸை யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ்ஸ் நார்மல், ஆனா அதை பாசிட்டிவா மாத்துறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொன்னா. கிளாராவுக்கு அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா கிட்ட இருந்து மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ராஜாவோட பொண்ணு பிரின்சஸ் பர்த்டே. அன்னைக்கு ஒரு கிராண்ட் கேக் காம்படிஷன். வின் பண்றவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிஃப்ட்னு. கிளாராவுக்கு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. கிளாரா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா. அங்க நிறைய ஸ்கில்டு பேக்கர்ஸ் இருந்தாங்க. கிளாராவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சா. அண்ட் அங்க இருந்த அதர் கம்பெடிட்டர் கிட்ட இருந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவ்ளோ பேருக்குள்ள உன்னால வின் பண்ண முடியுமான்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போலாம் கிளாரா அவ தங்கச்சி சொன்னதை தான் நினைச்சுக்கிட்டா. யாரு என்ன சொன்னாலும் அவ அந்த கேக்க ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுல ஆர்வமா இருந்தா. அண்ட் ஃபைனலி டைம் முடிஞ்சிச்சு. கேக் டேஸ்ட் பண்ண கிங், குவீன், பிரின்சஸ் எல்லாரும் வந்தாங்க. பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் அந்த கேக்க டேஸ்ட் பண்ணா. அது அந்த பிரின்சஸ்க்கு மற்ற கேக்கை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி கிளாரா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா. கிங் அவளுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிளாரா அந்த கோல்டு காயின்ஸ்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணா. இப்போ அவளை ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாரும் அவ பண்ண கேக்க டேஸ்ட் பண்ண லைன்ல நிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி நம்ம டேலண்ட்டை நம்ம நம்பணும். யாருக்காகவும் நம்ம டேலண்ட், ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ்ஸை பாசிட்டிவா மாத்துறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எங்க சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.